ஸோ இங்கே ஆரம்பிக்குதுங்க நம்மளுடைய தளபதி சிஎம் சாரோடைய ஆஃபீஸு. பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சா ஜோசப் விஜய் அவர்களின் அலுவலகம். உங்க விஜய் நான் வரேன். ஹலோங்க, நான் தான் ரியோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா பெரம்பூருக்கு தாங்க போக போகிறோம். ஸோ பெரம்பூருக்கு எதுக்காக போக போகிறோம்னா, பெரம்பூரில் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணனுடைய எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. அந்த ஒரு ஆஃபீஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ படி தெரிஞ்சுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே இருக்குன்னா ரெடின்ஸில் இருக்குங்க. ஸோ ரெடின்ஸ்லேருந்து பெரம்பூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் காட்டுது. போகிற வழியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ஆஃபீஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ படி தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்குதுங்க பெரம்பூர் ஆஃபீஸ் போகிறதுக்கு. இப்போ காவாங்கர சிக்னலில் இருக்கோம். இந்த டிராஃபிக்கில் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாக இருக்குங்க. ஏன்னா இங்கே இவ்வளோ டிராஃபிக் ஆகுதுன்னே தெரியல. எப்பவுமே இந்த ஒரு இடம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஓ, இந்த ஒரு வண்டி நின்றுட்டு இருக்கு போல, அப்படியே இதுவாகி. ஆமாம், பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருக்கு போல, அதனால தான் இவ்வளோ டிராஃபிக். இப்போ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க. இந்த ஒரு ரூட்டே இப்படிதான் இருக்கும். இந்த ஒரு கேம்ப்பு, இந்த காவாங்கரை, அப்புறம் இந்த மாதாவரம், அப்புறம் இந்த சைடு போனீங்கன்னா மணலி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னருக்கு பஞ்சமே இருக்காது. ஹெவி வெஹிக்கிள்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம பொறுமையாக போகலாங்க. இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் போயிடும்னு நினைக்கிறேன். அப்படியே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரூட்டை காட்டுறேன் எப்படி போகிறேன்னு சொல்லிட்டு. மூலக்கடை சிக்னலில் இருக்குங்க அந்த பிரிட்ஜு கீழே. ஸோ இங்கேருந்து நம்ம ரைட்டு எடுத்தோன்னா பெரம்பூர் போகலாம். பெரம்பூருக்கு முன்னாடி கொளத்தூர் தாண்டி நம்ம போகணும். இங்கே பாருங்க, டிராஃபிக் போலீஸ் அவங்க வேலை செய்கிறாங்களாம். அதனால் இங்கே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ரைட் சைடுங்க, இந்த ரைட் சைடு தான் விஜய் அண்ணன் கேம்பெயின் பண்ணும்போது போனார். அந்த ஒரு இடம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இல்லா, இங்கே ஒரு சின்ன தங்குற இடம் மாதிரி இருக்கு. இது உள்ள தங்கிட்டு இருக்காருங்க. ஃபுல்லா குப்பையா இருக்குது, இதுல தங்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெரம்பூர் ஆபீஸ் கிட்ட வந்துட்டோங்க. இதுல என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சர்மா நகர் வேசர்பாடிங்க. சர்மா நகர் வேசர்பாடியில தான் பெரம்பூர் ஆபீஸ் இருக்கு. அதுதான் கொஞ்சம் எப்படி என்னன்னு சொல்லிட்டு தெரியலங்க. இது பாருங்க, சர்மா நகர் இது. ஆனா இந்த சர்மா நகர்ல தான் டிவிக்கு ஆபீஸ் இருக்கு, தளபதியோடைய ஆபீஸ். சர்மா நகர் 3வது தெருக்குள்ள போவோம். 3வது தெருக்குள்ள போயிட்டு திருப்பி நம்ம ரைட் சைடு எடுக்கணும். ரைட் சைடு எடுத்துட்டு எத்தனாவது தெருன்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய தெருங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளவு குறுகலா இருக்கு. இதுக்குள்ளதான் போகணும். இதுக்குள்ள இது வரைக்கும் பாருங்க, அந்த ஒரு ஆரஞ்சு கலர் பில்டிங் இதுதாங்க. இது ஒரு ஆரஞ்சு கலர் பில்டிங் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோடைய ஆபீஸ், எம்எல்ஏ ஆபீஸு. உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியலங்க. இருங்க, நான் உங்களுக்கு நிப்பாட்டிட்டு காட்டுறேன். இங்க பாருங்க, சிங்கப்பெண் திட்டம்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய தளபதி ஆஃபீஸ் முன்னாடி தாங்க இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ட்ரன்ஸு. அந்த ஒரு என்ட்ரன்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஒரு விளாக் மாதிரி பார்க்கலாம் வாங்க. சர்மா நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடுங்க. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சா ஜோசப் விஜய் அவர்களின் அலுவலகம் செல்லும் வழின்னு சொல்லிட்டு. ஸோ சர்மா நகர் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு. இந்த சைடு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக் பார்க்கிங் மாதிரி நம்ம பைக் விட்டுக்கலாம். அப்படியே இங்கே ஒரு வால் இருக்குல்ல, இந்த ஒரு வால்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தளபதியுடைய ஃபோட்டோ தாங்க. ஸோ வெற்றி தமிழகம் நோக்கி, சே நோ ட்ரக்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போதை பொருள் இல்லா தமிழகம் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே விட்டுருக்கோம். ஸோ இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிற இடத்துலையும் யாரும் கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்க. 200 யூனிட் கட்டணம் இல்லா மின்சாரம், அப்புறம் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அவருடைய திட்டங்கள் எல்லாம் வச்சு ஒரு வால் அழகாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சிங்கப்பெண் திட்டம். ஸோ இங்கே ஆரம்பிக்குதுங்க நம்மளுடைய தளபதி சிஎம் சாரோடைய ஆஃபீஸு. பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சா ஜோசப் விஜய் அவர்கள் அலுவலகம்.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேன்றதுனால யாருமே ஆள் இல்லைங்க, கூட்டமே இல்லை சனிக்கிழமைன்றதுனால. நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கேட்டேன் மண்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நமக்கு இன்றைக்கி லீவு, அதனால தான் இன்றைக்கே வந்து எடுக்கிறோம். ஸோ இப்படி தாங்க இருக்குது ஆஃபீஸு. எப்படி இருக்குது பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சா ஜோசப் விஜய் அவர்களின் அலுவலகம். ஸோ இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடுங்க இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சர்மா நகர் அப்படியே 1வது தெரு, 2வது தெரு, 3வது தெரு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தெரு உள்ளே இருக்குங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட சந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. ஸோ நான் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால் மாதிரி போட்டிருக்காங்க, யாரும் உள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு. ஸோ இந்த ஒரு இடம் இருக்குது பாருங்கள், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோடைய ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஐம் நாட் ராங். ஸோ நம்ம மண்டே வந்தோன்னா உள்ளே போய்ட்டு நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே ஒர்க் இருக்கிறதுனால இன்றைக்கே நம்ம வந்து இந்த ஒரு வீடியோவை எடுத்துட்டோங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது தளபதியோடைய ஆஃபீஸு. பூச்செடியில் வச்சு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பாருங்கள், மாண்புமிகு முதல்வர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தளபதியோடைய ஃபோட்டோ தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சைடு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது, இந்த ஒரு சைடு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. பொதுமக்கள் எல்லாம் உட்கார்றதுக்கான அங்கே ஒரு சேர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்படி தாங்க இருக்குது நம்ம தளபதியோடைய ஆஃபீஸு. எப்படி இருக்குது பாருங்கள், வா வேறு லெவலில் இருக்குது. உள்ளே அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங், அங்கே வண்டியெலாம் விடுறதுக்கான பார்க்கிங் வசதி இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ஓவர் ஆகிடுச்சுன்னா இங்கேயே நம்ம வண்டியை விட்டுக்கலாங்க. ஸோ ஓகேங்க, ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தாங்க இருக்குது தளபதியோடைய ஆஃபீஸு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாதுகாப்பாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டுன்றதுனால யாரும் இல்லை. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் இருப்பாங்க. இங்கே நீங்கள் எதனா எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் பர்மிஷன் கேட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்ட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டதுக்கு நீங்கள் உள்ளே வந்து எடுக்க முடியாது, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேன்றதுனால நீங்கள் மண்டே வாங்க எல்லோரும் இருப்பாங்க, ஸோ அப்போ நீங்கள் உள்ளே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் பர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இங்கே சிஎம் சார் ஆஃபீஸுன்றதுனால போலீஸ் அதிகாரிகள் இருப்பாங்க. அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு எதனா வந்து நீங்கள் மாட்டினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க. ஸோ இப்போ நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூரில் இருக்கக்கூடிய தளபதி சிஎம் சாருடைய ஆஃபீஸ் இப்படி தாங்க இருக்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.